ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட் இன்ஸ்பயர்ட் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ரொம்ப நாள் கழிச்சு இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த செலிபிரிட்டியோட ரியல் லைஃப்பில் நடந்த சம்பவத்தை பார்த்து. ஆனால் இந்த ஒரு வருஷமாக ஏன்பா போடல அப்படின்னு உங்களில் நிறைய பேர் கேட்கலாம், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பட் யாருமே ஷேர் பண்ணல. நானும் போகாத இடம் இல்லை, பொறுக்காத குப்பை தொட்டி இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ரீசெண்டாக தான் எனக்கும் ஒரு உண்மை சம்பவம் கிடைச்சிருக்கு. அது இந்த டைமில் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற எதிர்நீச்சல் சீரியலை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அந்த எதிர்நீச்சலில் வர ஒரு பெரிய சீரியல் ஆர்டிஸ்ட் மூலியமாக தான் அந்த உண்மை சம்பவம் நமக்கும் தெரிய வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த உண்மை சம்பவத்தை பற்றி ஜஸ்ட் ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, ஒரே நாளில் காவு வாங்கப்பட்ட சூனியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுபோல ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ ஓவரா பேசாமல் டைரெக்டாக சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ இந்த சின்ன திரை நட்சத்திரம் இவங்க லைஃப்பில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, அதாவது 8/9/2023 அன்னைக்கு எதிர்நீச்சல் சீரியலில் வர ஒரு பெரிய கேரக்டர் ஆதிகுணசேகரன் என்கின்ற மாரிமுத்து அப்படின்ற ஒரு ஹார்ட் அட்டாக்லேயும் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஒரு ஜென்ரல் வீடியோவை பி வித் மை லைஃப் ஸ்டைலில் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் மென்ஷன் பண்ணி சொல்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறந்து போன மாரிமுத்து இவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஷோவில், அதாவது இந்த ஜோதிடம் ரிலேட்டடில் இருக்கிற ஒரு டிவி ஷோலையும் போய் கலந்துருக்காரு. ஸோ அது கலந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய வாக்குவாதமும் நடந்திருக்கு. மாரிமுத்து அவர் இந்த ஜோதிடம்க்கு ஆப்போசிட்டாக நிறைய விஷயம் பேசினதாகவும் அந்த சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜோதிடமில் இருக்கிற ஒரு சில பேர் ரொம்பவே கோவப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது எல்லாமே ஒரு டிவி ஷோ தான். பட் இதை மையமாக கொண்டு நிறைய பேர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஆதிகுணசேகரன் என்கின்ற மாரிமுத்து இவர் அந்த டிவி ஷோக்கு அப்புறம் அந்த ஜோதிடமில் இருக்கிற ஒரு சில பேர் இவருக்கு இந்த பிளாக் மேஜிக், பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாரு அப்படின்னு நிறைய விஷயங்களும் சொல்கிறாங்க. இதை ஒருத்தர் ரெண்டு பேர் என்கிட்ட சொல்லலை, கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே எனக்கும் மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை பற்றியும் ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இந்த இடத்துல எனக்கு அந்த ஒரு விஷயத்தை பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு தோணலை, பிடிக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மாரிமுத்து இவர் இறந்துட்டாரு. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் இந்த ரீசனால தான் இறந்தார், இந்த ரீசனால தான் இறந்தார் அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு எனக்கும் பிடிக்கல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் பேச சொல்லியிருந்தாங்க. ஸோ தயவு செஞ்சு வேண்டாம். இப்போ அந்த சின்ன திரை நட்சத்திரம் அவங்க லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சின்ன திரை உண்மை சம்பவம் நமக்கு ஷேர் பண்ண இந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்நீச்சல் சீரியலில் வர ஒரு சின்ன திரை நட்சத்திரம் தான். பட் அவங்கள பற்றி டீட்டெயில் சொல்லக்கூடாது, சொன்னால் அவங்களுக்கும் ப்ராப்ளம் வரும், அவங்களால எனக்கும் ப்ராப்ளம் வரும். பட் அவங்களுடைய சின்ன வயசு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குணா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அண்ட் அந்த பேரை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பர்மிஷனால தான் குணா அப்படின்ற ஒரு நேமும் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு அவங்க பேரை போட்டாதீங்க. அண்ட் இந்த உண்மை சம்பவம் இவருக்கு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் இவருக்கு நடக்க வேண்டியது, ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த ஒரு விஷயத்துல வந்து தப்பிச்சிருக்காரு. ஆனால் இதனால் இவரோட தம்பியான, அதாவது சித்தப்பா பையன் இந்த சம்பவத்தால் இறந்தும் போயிட்டுருக்காரு. அதுதான் அந்த ஒரே நாளில் கொல்லும் பில்லி சூன்யம், எது வேணாலும் வச்சுக்கலாம். அதை இப்போது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, 2000 இந்த சின்ன திரை நட்சத்திரம் குணா அப்படின்னு சொல்லப்படுறவங்க அவங்களோட நேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கிராமம் தான். ஆனால் அந்த கிராமத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம், பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லலாம். அந்த 2000 அவரோட மாமா பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ இந்த ஒரு கல்யாணத்தை வந்து அவங்க கிராமத்தில் அவங்க வீட்டில் தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான்லேயும் இருக்காங்க. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா குணா இவரோட தம்பினா சித்தப்பா பையன் தான். அவர் எங்கே இருக்காருன்னா சென்னையில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் தம்பியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக். ஸோ கார்த்திக் அண்ட் அவங்க ஃபேமிலி சென்னையிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கிராமத்துக்கும் போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் நல்லாவும் நடந்துட்டு இருக்கு. அண்ட் விடிஞ்சா கல்யாணம். இன்றைக்கி நைட்டு போல் குணா அண்ட் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க குடும்ப ஜோசியரை போய் கூட்டு வரணும் அப்படின்னு குணா அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க கிராமத்துலேருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி இருக்கிற அந்த ஜோசியர் வீட்டுக்கும் போகலாம் அப்படின்னு நைட்டு கிளம்புறாங்க. இப்படி கிளம்புனவங்க காரில் தான் போயிட்டுருக்காங்க. குணா அண்டு கார்த்திக் 2 பேருமே ஜாலியாக பேசிட்டும் போயிட்டுருக்காங்க. அப்படி பேசிட்டு போனதுனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கவனம் கார் ஓட்டுறதுல இல்லை,
அந்த பேச்சில் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இப்படி பேசிட்டு போனதுனால பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஆக்சிடென்ட்டும் நடக்குது. ஆனால் இந்த ஆக்சிடென்ட்டில் அங்கே இருக்கிற யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. முன்னாடி ஒரு பொண்ணு நடந்து போயிருக்காங்க, தெரியாதனமாக சைடில் இடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கும் பெருசாக அடிப்படல, ஜஸ்ட் கீழே ஸ்லிப் ஆகி விழுந்திருக்காங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல இவங்க கார் ரொம்பவே ஸ்லோவாக ஓட்டிட்டு போனதுனால பெருசாக விபத்து எதுவுமே நடக்கலை. பட் கீழே விழுந்த அந்த பொண்ணுக்கு லைட்டாக அடிபட்டு அங்கங்கே ரத்தம் வந்துட்டு இருக்கு, சிராய்ப்பு அதிகமாக இருக்கு. இப்போ காருக்குள்ளே இருக்கிற குணா இவரோட தம்பியான கார்த்திக் அவரும் கார்லேருந்து இறங்கி அந்த பொண்ணை தூக்கி விடலாம்னு போகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு எந்திரிச்சதுக்கப்புறம் இவங்களை கண்ணா பின்னான்னு திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கார்த்திக் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பர்ஸில் இருந்து அவங்க அண்ணனோட விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் எதாக இருந்தாலும் காலையில் நேரில் வந்து பேசிங்க அப்படின்னு. ஆனால் அந்த கார்டை வாங்கி பார்த்தா அந்த பொண்ணு அந்த கார்டையை உத்து பார்த்துட்டு இருக்கு, முன்னாடி பின்னாடி அப்படின்னு ரொம்ப நேரமாக அந்த கார்டும் பார்த்துட்டு இருக்கு. பார்த்ததுக்கப்புறம் சரி உங்களுக்கு நான் காலையில் கால் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்ப கார்த்திக் இவரும் வண்டியில் வந்து உட்காரு. அண்ட் அவங்க அண்ணன் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இப்படியே அந்த குடும்ப ஜோசியரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படியே பொழுதும் விடியுது. விடிய காலையில் ஒரு 5 மணி போல் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்ப ஜோசியர் இவர் என்ன விஷயம் யோசிச்சாரு அப்படின்னு தெரியல. குணா அவங்க அப்பாவை கூப்பிட்டு தனியாகவும் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்கள் பசங்க ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்காங்க, அது உங்கள் பையனுக்கு பிரச்சனை, தலைக்கு வந்து தலைப்பாவோட போக போகுது. ஆனால் உங்கள் பையன்கிட்ட இருந்து விலகி போனால் அந்த பிரச்சனை உங்கள் தம்பி பையனை காவு வாங்கிடுமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, இது என்னன்னு பார்த்து நான் சொல்கிறேன் அப்படின்னு ஜோசியர் விடிஞ்ச உடனே அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது இங்கே இருக்கிற அப்பா இவருக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா காவு கீவுலாம் பேசுகிறாரு, அதுவும் கல்யாணம் வேறு வச்சுருக்கோம் அப்படின்னு அவரும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை. இதுக்கப்புறம் கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. கார்த்திக் அடுத்த ஒரு வாரம் இங்கே தான் இருக்க போகிறாரு. பட் இந்த கேப்பில் நேற்று நைட்டு ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணு லைட்டாக தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அந்த பொண்ணு நம்ம குணா இவருக்கும் கால் பண்ணி, ஏன்னா அவரோட விசிட்டிங் கார்டு தானே இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி குணா இவர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இது போல் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், நேற்று ஆக்சிடென்ட் பண்ணீங்கல்ல ஒன்று பணத்தை கொடுங்க, இல்லைனா நீங்களே வந்து பில்லை பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே இருக்கிற குணா இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட தம்பியான கார்த்திகை அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி அந்த பில்லையும் பே பண்ண சொல்கிறாரு. இப்படி கார்த்திக் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த பொண்ணையும் பார்க்குறாரு. பார்த்து நார்மலாக பேசும்போது அந்த பொண்ணு இந்த இடத்துல ஒரு விஷயத்த தப்பாக நினச்சிக்கிறாங்க. அது என்னன்னா இப்போ கார்த்திக் ஹாஸ்பிட்டலில் இருக்கார்ல இவரை தான் குணா அப்படின்னு நினச்சி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் ஆரம்பத்தில் கார்த்திக் இவருக்கும் புரியல. அப்படி இந்த இடத்துல நான் குணா இல்லை அப்படின்னு கார்த்திக் இவரும் சொல்லலை. ஸோ பே பண்ணிவிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு அங்கேருந்தும் கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆகிய குணாவுக்கு கால் பண்ணி நார்மலாக ஃப்ரெண்ட்லியாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி டெய்லி அந்த பொண்ணு குணா இவருக்கும் கால் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக பேச இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் போல் கண்டினியூ ஆகுது. இந்த ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற விஷயம் ஒரு லெவலுக்கு மேலே காதலாகவும் மாறுது. சரிப்பா, குணா இவங்க வீட்டுக்கு அவங்க குடும்ப ஜோசியரும் வந்திருப்பாரு, கல்யாணத்துலேருந்து ஒரு 2 நாள் டைமும் கேட்டிருப்பாரு, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை இப்போது சொல்கிறேன். இப்போ ஜோசியர் குணா இவங்க வீட்டுக்கும் வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை கூப்பிட்டு ரொம்பவே பதற்றமாக தனியாகவும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஜோசியர் அப்பா கிட்ட பேசின விஷயத்த வந்து ஃபியூச்சரில் அப்பா குணா அவங்க அண்ட் அந்த ஃபேமிலி எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி ஜோசியர் குணா அவங்க அப்பா கிட்ட என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு ஒரு பெரிய கண்டமே இருந்துகிட்ருக்கு, அதுலேயும் உங்கள் பெரிய பையனோட தலையே போகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்கள் பையன் வெளியில் வந்துடுமா. ஆனால் இந்த பிரச்சனை உங்கள் பையன்கிட்ட இருந்து தப்பிச்சு உங்களோட தம்பி பையன் இருக்கான்ல அந்த பையனை கண்டிப்பாக அடிச்சிடும். இந்த ஒரு விஷயத்த நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அப்பா இவரும் பதறி போகிறாரு. எங்க ஏதாச்சும் ஒரு பண்ணுங்க, அவன் எனக்கும் தான் பையன், இந்த விஷயத்த வந்து எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு கேட்கும்போது ஜோசியர் சொல்கிற விஷயம் ஒன்றும் இல்லை, உங்கள் தம்பி ஃபேமிலியை வந்து நீங்கள் ஊருக்கு அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற அப்பா யோசிக்கிறாரு. நான் என்னென்னு சொல்லி ஊருக்கு அனுப்புறது, வழக்கமாக என் தம்பி இங்கே வந்தான்னா குறைஞ்சது ஒரு வாரம் அதிகபட்சம் 1 மாதம் கூட இருப்பான், இந்த கேப்பில் அவனை நான் வீட்டுக்கு போட அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது, இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னு இவர் இந்த சைடில் யோசிச்சுட்டும் இருக்காரு. பட் ஜோசியர் இவர் என்ன சொல்கிறாருன்னா அது உங்கள் குடும்ப பிரச்சனை சார், உங்கள் தம்பி பையனோட பையனை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் சொல்லி அவரை அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு இவரும் இங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இந்த இடத்துல அப்பா என்ன தான் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் வேறு வழி இல்லை, தம்பியோட ஃபேமிலியை காப்பாற்றணும்னா ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தம்பியை தனியாக கூப்பிட்டு அவர்கிட்டையும் பக்குவமாக ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறாரு. ஆனால் தம்பி இவருக்கு கிளியராக புரியுது,
ஓகே அண்ணனுக்கு ஏதோ ஒன்று சரியா படலை, அதனால தான் நம்மளை இங்கேருந்து கிளம்ப சொல்றாரு அப்படின்னு நினைச்சு அவரும் இங்கேருந்து எந்த விஷயமும் தப்பாக நினைக்காம வீட்டுக்கும் அதாவது சென்னைக்கும் வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை எதுவுமே இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இதுக்கப்புறமும் மோசமாயிட்டு தான் போகுது. ஏன்னா இந்த சைடில் குணா அந்த பொண்ணுக்கிட்ட நார்மலாக ஃபோன் காலில் தான் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் நிறைய தடவை மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க இங்கே இவரும் இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கும் கிளியராக தெரியும் என் தம்பியை தான் நான் இந்த பொண்ணு நினச்சிருக்கு. ஸோ கொஞ்ச நாள் இது இப்படியே போட்டும், ஒன்ஸ் செட் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரும் கொஞ்சம் சைலண்டாக இருக்காரு. இப்படியே ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற அந்த பொண்ணு திடீர்னு குணா இவருக்கும் கால் பண்ணி எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் பணம் வேணும், ஒரு 1 லட்சம் கொடுங்க, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்பவே பதட்டமாக பேசுறதுனால இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 1 லட்சமும் அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் இந்த 1 லட்சத்தோடு நின்றுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கப்புறம் 10,000 20,000 அப்படின்னு ஒரு அமௌண்ட்டும் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அந்த பொண்ணும் வாங்கிட்டு தான் இருக்குது. இந்த சைடில் இருக்கிற குணா ஆரம்பத்தில் அந்த ஒரு விஷயத்த பெருசாக எடுத்துக்கல. பட் போக போக இவருக்கும் இந்த விஷயம் சரியாக படலை. சரி இது ஏதோ தப்பாக போகிற மாதிரி இருக்குது, இது சரிப்பட்டு வராது, இதை இப்படியே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுனால குணா இவர் என்ன பண்ணுறாருன்னா சென்னையில் இருக்கிற அவரோட தம்பியான கார்த்திக் அவருக்கும் கால் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் ஊருக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தம்பி இவரும் கிளம்பி ஊருக்கும் போகிறாரு. அங்கே போனதுக்கு அப்புறம் அண்ணன்கிட்ட நார்மலாக பேசும்போது தான் விஷயம் எல்லாமே புரியும் வருது. இப்போது அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்கிற விஷயம், நீ அந்த பொண்ணுக்கிட்ட போய் டேரெக்டாக பேசு, இதுக்கப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுக்கு முன்னாடி நீ வாங்கின காசெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வேறு எதுவும் தேவையில்லை. ஏன்னா இது வரைக்கும் அந்த பொண்ணு நான் தான் நீ அப்படின்னு நினச்சி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா, அது அப்படியே முடிஞ்சிருட்டும். இன்கேஸ் நாளை பின்ன என்னை வெளியில் எங்கனாச்சு பார்த்தா விட எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னா அவரும் இந்த விஷயத்த ஸ்மூத்தாக முடிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறாரு. இதுக்கப்புறம் கார்த்திக் அந்த பொண்ணுக்கும் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இது போல் எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் ஒரு லொக்கேஷன் சொல்லி கார்த்திக் இங்கே இருந்து அந்த பொண்ணு மீட் பண்ணவும் போகிறாரு, குணா அப்படின்ற ஒரு நேமோட. இந்த இடத்துல மோஸ்ட்டாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும், என்னப்பா அண்ணன் நினச்சி தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, குரலில் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஒரு சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு என்ன வாய்ஸ் இருக்கோ, எந்த அளவுக்கு பேஸ் இருக்கும், சேம் அதே போல் தான் பசங்களுக்கும் இருக்கும். ஏன் தாத்தாக்கு எந்த மாதிரி வாய்ஸ் இருக்கோ அதே மாதிரி வாய்ஸ் பசங்களுக்கும் இருக்கும், பேர பசங்களுக்கும் இருக்கும். சேம் அதே மாதிரி விஷயம் தான் இந்த இடத்துலையும். தாத்தாக்கு இருக்கிற அந்த ஒரு குரல் தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. ஃபோன் பேசும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, நேரில் பேசினா மட்டும்தான் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதனாலே அந்த பொண்ணு இந்த ஒரு விஷயத்தை பெருசாக கண்டுக்கல, குரல் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நார்மலாக தான் இருந்திருக்காங்க. இப்போ கார்த்திக் அந்த பொண்ணையும் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை இது சரிப்பட்டு வராது, நீ என்கிட்ட காசு வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் பேசிகிட்டு இருக்க, உங்ககிட்ட லவ் இல்லை அப்படின்னு நிறைய விஷயம் பேசி அந்த பொண்ணை கலட்டி விட தான் பார்க்குறாங்க. பட் அந்த பொண்ணு இல்லை நான் உங்களை சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய உருட்டுகள்லாம் அந்த பொண்ணு உருட்டி இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற கார்த்திக் இவரோ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இல்லை, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்கிட்ட இது வரைக்கும் நீ இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்க, அதை ஒழுங்கு மரியாதை ரிட்டர்ன் பண்ணிடு, இல்லைன்னா பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்னு கார்த்திக் இங்கேருந்து மிரட்டிட்டும் கிளம்புறாரு. அண்ட் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன நினச்சது அப்படின்னு தெரியல. அன்னைக்கு நைட்டே கார்த்திக் இவருக்கு கால் பண்ணி இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் அவசரம், கிளம்பி வாங்க அப்படின்னு ஒரு லொக்கேஷனையும் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா குணா இவர் ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்காரு. ஆனால் அந்த படத்துக்கான மீட்டிங்கும் வச்சுருக்காங்க. ஸோ அதை அட்டன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சென்னைக்கு வந்திருக்காரு. நைட்டு காலையில் இந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தம்பிக்கிட்ட இருந்தும் சொல்லி கிளம்பியிருக்காரு. நீ இங்கே இரு நான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல தம்பியான கார்த்திக் இந்த பொண்ணு இது போல் மீட் பண்ண கூப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு கால் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடத்துல அண்ணன் அந்த டைமில் அந்த ஃபோன் காலையும் எடுக்கல. சரி நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு கார்த்தி இவரும் அந்த பொண்ணை பார்க்கவும் போகிறாரு. இப்போ கார்த்திக் அந்த பொண்ணு மீட் பண்ணவும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பு. இந்த இடத்துல அந்த பொண்ணு கார்த்திக் இவங்க 2 பேர் மட்டும் தான் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிற விஷயம், இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய விஷயமும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கார்த்திக் அந்த பொண்ணு சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே காதில் வாங்காம அண்ணன் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் இங்கே பண்ணிட்டும் இருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணுக்கிட்டேயும் ரொம்பவே தெளிவாக இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு தான் பேசிட்டும் இருக்காங்க. ஆனால் அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கார்த்திக் இவரை யாருமே அடிக்கலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் ஒரு மாதிரி மயக்கமான மாதிரி கீழேயும் விழுறாரு. அப்படி விழுந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு சில நிமிஷத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவருக்கு சுத்தமாக தெரியல. இதுக்கப்புறம் மயக்கமான கார்த்திக் நடு ராத்திரி போல தான் கண்ணை முடிச்சிருக்காரு. அப்படி முடிச்சு பார்க்கும்போது ஒரு இடத்துல படுத்துட்டும் இருக்காரு. ஆனால் அவர் உடம்புல சுத்தமாக அசையவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் அவர் பக்கத்தில் நிறைய இந்த நெருப்புலாம் எரியிற மாதிரி ஒரு ஃபீலும் இருந்திருக்கு. கொஞ்சம் தலையை மட்டும் தூக்கி பார்க்கும்போது இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்க 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு நடுவில் அந்த பொண்ணு நிர்வாணமாக நின்றுருக்காங்க.
அண்ட் இந்த இடத்துல நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாக எந்த விஷயமும் நடக்கல. முழுக்க முழுக்க இந்த இடத்துல இந்த பிளாக் மேஜிக், இந்த மாந்திரிகம் ரிலேட்டடான ஒரு சில விஷயம் தான் நடந்திருக்கு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு எக்ஸாக்டாக கார்த்திக் இவருக்கும் கிளியராக தெரியல. இவர் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது இவருக்கு முன்னாடி மாந்திரிகர் இருந்திருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணு அந்த இடத்துல நிர்வாணமாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சுத்தமாக அவருக்கும் ஞாபகம் இல்லை. மறுபடியும் மயங்கிறாரு. இப்படியே பொழுது விடியுது. பொழுது விடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேலைக்கு வந்த ஆளுங்க, தம்பி யார் பண்ணி யார் அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் இவரும் அவங்க பெரியப்பா நேம் சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டு பையனாப்பா இங்கே எதுப்பா படுத்துட்டு இருக்க, என்ன தம்பி உடம்புலாம் ரத்தமாக இருக்குது, எதனா பிரச்சனையா, யார் அடிச்சா அப்படின்னு கேட்கும்போது இவருக்கும் சுத்தமாக ஞாபகம் இல்லை பெரியவரே எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவரும் உடம்புலாம் தொட்டு பார்க்குறாரு, எங்கன்னா அடிபட்டிருக்கா அப்படின்னு. ஆனால் அந்த பெரியவருக்கும் ரொம்பவே கிளியராக தெரியுது அடிலாம் படலை அப்படின்னு. அப்போ தான் அந்த பெரியவர் ஒரு விஷயமும் யோசிக்கிறாரு, தம்பி எனக்கு என்னவோ நீ இங்கே இருக்கிறது சரியாக படல, இது ஏதோ மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி இருக்குது, நீ தயவு செஞ்சு உனக்கு ஞாபகம் இருக்கிற இங்கே நடந்த விஷயத்த உங்கள் வீட்டில் சொல்லிடு, ஏதாச்சும் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லி கார்த்திக் இவரையும் அனுப்புகிறாங்க. அந்த கார்த்திக் கிளம்புறதுக்கு முன்னாடி நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே யோசிக்கிறாரு. பட் அந்த பர்டிகுலர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. இவர் கண்ணு முழிக்கும் போது முன்னாடி இருந்த மாந்திரிகர் நிர்வாணமாக இருந்தால் அந்த பொண்ணு. இப்போது அந்த இடத்தையும் பார்க்கும்போது இந்த இடத்துல ஏதோ பண்ண விஷயம், அதாவது இந்த மாந்திரிகம் ரிலேட்டடாக இருக்கிற ஏதோ விஷயம் பண்ணது மட்டும் இவருக்கு கிளியராக தெரியுது. ஏன்னா அந்த தடயங்கள்லாம் நிறையவே அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கார்த்திக் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு செட்டு பார்த்து நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த ரத்த கரையும் போக்க ட்ரை பண்ணுறாரு. பட் இவர் உள்ள டிஷர்ட்டு மேலே ஷர்ட் போட்டுருந்ததுனால டிஷர்ட்டில் மட்டும்தான் அதிகமாக அந்த ரத்த கரை இருந்திருக்கு. மேலே இருக்கிற ஷர்ட்டில் லைட்டாக இருக்குது, பட் பெருசாக தெரியல. ஸோ இதனால் டிஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டு வெறும் ஷர்ட்டை மட்டும்தான் போட்டுட்டு வீட்டுக்கும் போகிறாரு. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறாரு. பட் எதுவுமே இவருக்கும் சரியாக ஞாபகமும் வரல. இப்படியே நைட்டும் வருது. இப்படியே நைட்டு தான் சென்னைக்கு போன அண்ணனும் இங்கே வீட்டுக்கு அவரோட சொந்த ஊருக்கும் வராரு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் டேய் என்னடா அந்த பொண்ணை பார்த்தியா பேசுங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே நடந்த விஷயத்தை எதுவுமே சொல்லாமல் இல்லை அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டேன், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே பண்ண மாட்டா அப்படின்னு இவரும் விஷயத்த முடிச்சிடுறாரு. அண்ட் குணா இவருக்கும் வந்து சரிப்பா ஒரு பிரச்சனை ஓவர் அப்படின்னு ரெண்டு பேருமே நார்மலாக இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு நார்மலாக எல்லாரும் தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடில் அண்ணன் தம்பி ஒரே ரூமில் தான் தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு தான் தரமான சம்பவம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரே இரவில் காவு வாங்கும் சூனியம், அது இப்போது நடக்க போகுது. இப்போ இந்த நைட்டில் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குணா இவருக்கு ஒரு சத்தமும் முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது, என்னை விட்டுரு என்ன எதுவும் பண்ணாது அப்படின்னு. உடனே தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச குணா இவரும் எங்கேருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் படுத்திருக்கிற தம்பி தான் வந்து தூக்கத்தில் பெணாத்திட்டும் இருக்காரு. அண்ட் அவர் தம்பியை வந்து தட்டி கொடுக்குறாரு. அவரோட தம்பியும் சைடில் திரும்பி படுக்கிறாரு. அந்த மனோல் சத்தம் இல்லை, நார்மலாக இருக்குது. இப்படி அகைன் தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த மனோல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. மறுபடியும் தம்பியை தட்டி விடுறாரு, சத்தம் இல்லை. இப்படி கொஞ்ச நேரமும் போது மறுபடியும் இந்த மனோல் சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. மறுபடியும் குணா இவர் என்ன பண்ணுறாருன்னா எட்டி அவர் தம்பியை மிதிக்கிறாரு. மிதிச்சதுக்கு அப்புறம் அந்த சத்தம் அடங்குன்னு பார்த்தீங்கன்னா அடங்கலை. மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுட்டும் இருக்கு. என்னடா அவன் இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கான் அப்படின்னு எந்திரிச்சு லைட்டை போட்டு அவர் தம்பி எழுப்பலான்னு பார்த்தா அவரோட தம்பி நல்லா தான் தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வாய் முணுமுணுக்கிற மாதிரி இல்லை, ரொம்பவே நார்மலாக தான் இருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு சத்தம் கேட்குது. ஆனால் இப்போ அந்த ஒரு சத்தம் வேற மாதிரி கேட்குது. அது எப்படின்னா உன்னை நான் விட மாட்டேன், நீ எங்கே போனாலும் உன்னை கொள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சத்தம் ரொம்பவே தெளிவாக கேட்டதான் குணா இவரும் சொல்லியிருக்காரு. எங்கேருந்து அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு இவரோட ரூமை திறந்து வெளியில் போகிறாரு. அங்கே சத்தம் கேட்கல. அந்த பக்கத்து ரூமையும் செக் பண்ணி பார்க்குறாரு, அங்கேயும் சத்தம் கேட்கல. சரி சத்தம் நின்றுச்சு அப்படின்னு இவர் ரூம்குள்ளே வந்தால் மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது. அப்போ தான் இவருக்கு கிளியராக புரியுது, சத்தம் நம்ம ரூம்குள்ளே தான் வருது அப்படின்னு. இவங்க கட்டில் கீழே பாத்ரூமில் அப்படின்னு நிறைய இடத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் இவங்க வீட்டு ஜன்னல் வந்து கொஞ்சம் திறந்துருக்கு. அந்த ஜன்னல் கிட்ட இருந்து சத்தம் அதிகமாக வரதையும் நோட் பண்ணுறாரு. இவங்க தூங்கிட்டு இருக்கிறது இவங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்படியே மெதுவாக போயிட்டு அந்த ஜன்னலையும் திறக்கிறாரு. திறந்து பார்த்தா அந்த ஜன்னலுக்கு கீழே ஒரு உருவம் நிற்கிறதையும் பார்க்குறாரு. அது ஒரு பெண்ணோட உருவம் தான். அந்த பெண் உடம்புல எந்த ஆடையும் இல்லாமல் நிர்வாணமாக தான் இருக்குது. ஆனால் அந்த பெண்ணை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த பொண்ணு நிற்கிற அந்த தோரணம் பார்க்குறதுக்கே பயமுறுத்துகிற வகையில் இருந்ததா இவரும் சொல்லியிருக்காரு. சரி கீழே நிற்கிறது உண்மையிலேயே பொண்ணு தான், ஏதோ பைத்தியம் போல இருக்குது, அதனால தான் இப்படி நிற்குது, இந்த சுச்சுவேஷனில் நம்ம கீழே போகக்கூடாது அப்படின்னு இவரும் ஜன்னலை இழுத்து மூடிடுறாரு. அந்த இழுத்து மூடிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்கிட்டும் இருக்காரு. ஸோ அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மனோல் சத்தம் இப்போது ஒரு பெண் மனோரா மாதிரி சத்தமும் கேட்குது. இங்கே இருக்கிறக்குன்னா இவருக்கும் ஓரளவுக்கு புரியுது, கீழே இருக்கிற அந்த பொண்ணு தான் ஏதோ கத்திட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு இவரும் கண்டுக்கல. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மொனோல் சத்தம்
இவரோட காதுக்கு பக்கத்துல இருந்து கேட்கறதையும் நோட் பண்றாரு. இந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் பொறுமையா கண்ணை திறக்கிறாரு. நம்ம பக்கத்துல இருந்தா சத்தம் கேட்குது அப்படின்னு இவருக்குள்ள ஒரு பயமும் ஏற்படுது. அப்படியே எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்த்தா இவங்க வீட்டோட ரூமோட கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கு. அதாவது கீழே பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கு. இவருக்கு செம்ம ஷாக்கு. அந்த பக்கத்தில் படுத்துருக்கிற தம்பியும் எழுப்புறாரு. ஆனால் அவரு சுத்தமாக எந்திரிக்கவே இல்லை. யார் நீ, யார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிற விஷயம், அவனை கொல்றதுக்காக தான் என்ன ஏவி விட்டுருக்காங்க, என் வழியில் தலையிடாத, இங்கேருந்து நகர்ந்து போ, இல்லைன்னா உன்னையும் கொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற குணம் இவருக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் சொன்னால் கூட பரவாயில்ல, பிரச்சனை என்னன்னு பேசி சரி பண்ணிடலாம். பட் இங்கே நிற்கிறது உண்மையிலே பொண்ணா இல்லை பேயா அப்படின்னு அந்த சமயம் அவருக்கு தெரியல. பட் அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கும்போது இவருக்கு ஓரளவுக்கு புரியுது, இது அந்த பொண்ணு தானே அப்படின்னு. அந்த பொண்ணுனா வேற யாருமே இல்லை, இவங்க ஆக்சிடென்ட் பண்ணாங்களே ஒரு பொண்ணு, அதாவது இவர்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரி லவ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், அந்த பொண்ணோட உருவம் தான் இப்போது இங்கே இருக்குது. அப்போனா அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா போக போக உங்களுக்கே புரிய வரும், இந்த பொண்ணு இறந்து போயிடுச்சா இல்லை இது எல்லாமே சித்து விளையாட்டா அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட உருவம் அங்கேருந்து மறைஞ்சும் போயிருக்கு. அப்படி மறைஞ்ச அடுத்த 10வது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா ரூம்ல இருந்து கதல் சத்தமும் கேட்குது. அப்பா அண்ட் அம்மா 2 பேருமே பார்த்தீங்கன்னா பயத்தில் கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம போனால் இவரும் அவரோட தம்பி எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தம்பி எந்திரிக்கல, சரி தூங்குறான் போல இருக்கு அப்படின்னு இவரும் கதவை திறந்துட்டு அவங்க அப்பா அம்மா ரூமுக்கும் போனால் அங்கே அப்பா அம்மா பயத்தில் அழுதுட்டும் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இப்போ இங்கே மேலே வந்த உருவம் டைரெக்டாக அங்கே தான் போயிருக்கு. அங்கே போனது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு மரணம் விழும், நீங்கள் எல்லாருமே தயாராக இருங்க அப்படின்னு அந்த ஆன்மா இவங்களை பார்த்து சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிருக்கு. அதனால தான் இவங்களும் பயத்தில் கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்த கேட்ட குணா அவங்க அப்பாவுக்கு உன் தம்பி எங்கடா அப்படின்னு கேட்கும்போது அப்பா அவன் மேலே தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் போய் கூட்டுவா அப்படின்னு அப்பா ரொம்பவே பதட்டமாகவும் பேச இங்கே இருக்கிற குணா அவரோட தம்பி சித்தப்பா பையனான கார்த்திகையும் கூப்பிட போகிறாரு. மேலே போயிட்டு அவர் எழுப்பலாம் அப்படின்னு எழுப்புறாரு. இப்போ கார்த்திக் வந்து சைடில் தான் திரும்பி படுத்திருக்காரு. டே எழுந்துடுற அப்பா கூப்பிட்றாரு அப்படின்னு கூப்பிட அங்கே இருக்கிற கார்த்திக் அவரோட உடம்புல சுத்தமாக அசைவே இல்லை. இப்போ குணா இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தம்பி திருப்பி போடலாம் அப்படின்னு திருப்பி போட்டால் அவங்க பெட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு. அவரோட மூக்கு, வாய், காது, கண் அப்படின்னு அவர் உடம்புல இருக்கிற நவத்வாரத்துலேருந்து ரத்தம் வழிஞ்சிருக்கு. அந்த இடத்துல அவரோட தம்பி அசைவு இல்லாமல் மூச்சு பேச்சு இல்லாமலும் இருந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துல இருந்து குணா இவரும் கத்த கீழே இருக்கிற அப்பா அம்மா என்னாச்சுன்னு பதறி மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் பயங்கரமாக கத்துறாங்க. உடனே தம்பியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்டையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் டாக்டர் சொல்கிற விஷயம், உங்கள் பையன் இறந்து 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகுதுங்க, நீங்கள் முன்னாடியே கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு டாக்டர் அவரும் சொல்ல இவங்களுக்கே தெரியுது கார்த்திக் இறந்து போயிட்டாரு. ஆனால் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சுத்தமாக ஐடியாவும் இல்லை. ஏன்னா இப்போ நார்மலாக இவர் உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிறதா இருந்தால் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். பட் இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஹெல்த் கண்டிஷன் நல்லாவும் வந்துட்டு இருக்கு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு கண்ணு, மூக்கு, காது, வாய் அப்படின்னு உடம்புல இருக்கிற எல்லா ஓட்டை பகுதியில இருந்தும் ரத்தம் கசிஞ்சு இறந்து போயிருக்காரு. இதுக்கான விடையை வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டால் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு இங்கே இருக்கிற அப்பா இவருக்கும் தெரியுது. அது யாருன்னா அவங்க குடும்ப ஜோசியர். உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி குணா இவரை கூட்டிட்டு ஜோசியர் அவரையும் பார்க்க போறாரு. அங்கே போனதுக்கப்புறம் நான் அப்பவே சொன்னலங்க உங்கள் பசங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு, எதுக்கு இப்போ இவனை இந்த ஊருக்கு வர வச்சிங்க அப்படின்னு அவரும் கேட்க இவன் வர விஷயம் எனக்கே தெரியாது அப்படின்னு இங்கே இருக்கிற அப்பா இவரும் சொல்லியிருக்காரு. அண்ட் இங்கே இருக்கிற ஜோசியர் இவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையாக இருக்குது, தயவு செஞ்சு என் கூட வாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர் இருக்கார், நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறத விட அவர் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கிளியராக சொல்கிறாரு, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஜோசியருக்கு தெரிஞ்ச இந்த ஒயிட் மேஜிக் பண்ணுற, அதாவது இந்த பில்லி சூன்யங்களை எடுக்கிற ஒரு நல்ல மாந்திரிகர்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவரு கிளியராக சொல்லிடுறாரு இது எந்த மாதிரி பில்லி சூன்யம் அண்ட் எதை வச்சு ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஏவலை செய்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு முறை தான் இருக்குது, இது எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சில பேருக்கு தான் தெரியும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த ஏவலை பண்ணியிருக்காங்க. இந்த ஏவலை எப்படி பண்ணியிருக்காங்கன்றத வந்து நான் சொல்கிறேன். இந்த ஏவலுக்கு ஒரு வயசு பொண்ணு தேவை. அண்ட் அந்த வயசு பொண்ணு இந்த மதவிடாய் சுழற்சியிலே இருக்கணும். அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போது அந்த பொண்ணு உடம்புல இருந்து கசியிற அந்த பீரியட்ஸ் ரத்தத்தை வச்சு தான் இந்த ஏவலையும் ஏவி விடுவாங்க. இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரெட்டப்பிறவே பிறந்திருக்கணும், அதில் ஒரு பொண்ணு இறந்தும் போயிருக்கணும். அப்படி இறந்து போனால் அந்த
பொண்ணோட ஆன்மாவை வச்சு தான் இந்த ஏவலை விட்டுருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணு உடம்புலேருந்து அந்த பீரியட்ஸ் ரத்தத்தையும் எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு நிர்வாணமாக வச்சு ஒரு சில பூஜைலாம் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அந்த ரத்தத்தை யார் மேலே ஏவலை ஏப்பி விடணுமோ அவங்கள கொஞ்சம் நேரத்துக்கு வசியம் பண்ணி அந்த ரத்தத்தை அவர் மேலேயும் ஊற்றிருக்காங்க. இந்த ரத்தத்தை ஊற்றினா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள அந்த பையன் இறந்து போயிடும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ எங்கேயும் நடந்திருக்கு. கார்த்திக் இவரும் இறந்திருக்காரு. அப்படி இந்த இடத்துல குணா இவங்க அப்பாவும் இப்போதான் ஒரு விஷயமும் சொல்றாரு, தம்பி ஆக்சுவலாக இந்த பிரச்சனை உனக்கு வர வேண்டியதுப்பா, ஆனால் உன் தம்பி இந்த பிரச்சனை மாட்டிக்கிட்டான் அப்படின்னு இவரும் சொல்ல. அப்படி இதுக்கப்புறம் ஜோசியரும் நடந்த எல்லா விஷயத்தையுமே குணா இவருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ தான் குணா இவருக்கும் தெரிய வருது, நம்மளால தான் நம்ம தம்பி இறந்து போயிருக்கான். ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட என் தம்பியை நான் அப்படின்ற மாதிரி தான் பேச வச்சிருக்கேன். அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தான் நான் அப்படின்னு அந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் ஆளு மாற்றி எனக்கு பண்ண வேண்டிய விஷயத்த என் தம்பிக்கு பண்ணிட்டா அப்படின்னு இவருக்கும் செம்ம ஷாக் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் மூலமா அந்த பொண்ணை எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு அந்த ஊர்லேயே இல்லை. ஏன்னா இந்த விஷயத்த பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்டில் இப்போ வரைக்கும் இவர் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் இந்த ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆனாலும் இன்னும் இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட காயம் என் மனசை விட்டு போகல அப்படின்னு இந்த சின்ன திரை நட்சத்திரம் இவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் சம்பவத்தை தான் இவரும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் வேற எதுவுமே ஷேர் பண்ணல. ஸோ இந்த சம்பவத்தை கேட்கும்போது இந்த சின்ன திரை நட்சத்திரம் இவங்க லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன? அப்படி இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பில்லி சூன்யம் இந்த மாந்திரிகத்துக்கு மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது, எந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருந்ததுன்னா அது எதனால், நம்பிக்கை இல்லைன்னா அது எதனால் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்த்து படிச்சுப்பேன் என்ன ரீசனால் நீங்கள் நம்புறீங்க, என்ன ரீசனால் நம்பலை அப்படின்றத. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுற இந்த ஒரு கமெண்ட்டெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணினா எனக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னோட அடுத்தடுத்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிப்பேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி உங்களோட வேல்யூபிளான கமெண்ட் என்னன்றது வந்து மறக்காமல் கமெண்ட்டாக டைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் லைக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு ஒரு பூஸ்டாகவும் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன்.